இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். நம்முடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். இந்த நாளிலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு. இந்த கடைசி காலத்தில் திருச்சபை எவ்வளவு விழிப்பாய், எவ்வளவு ஜாக்கிரதையாய், எவ்வளவு ஆவிக்குரிய தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதின் அவசியத்தை உணர்கிற நாம் அதற்கேற்ற விதமாய் நாம் காக்கப்பட நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தியும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் அதை போல ஒரு செய்தியை தான் நம்ம தியானம் செய்ய போகிறோம். உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம், சாத்தான் இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற கருவிகள், ஆயுதங்கள். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற கருவிகள். The devices Satan uses against to saints. பரிசுத்தவான்களுக்கு எதிராக சாத்தான் பயன்படுத்துகிறவைகள். இதை குறித்து வேதம் சாத்தானின் தந்திரங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்களேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. போதும். நாம் பிசாசின் தந்திரங்கள் இன்னது என்று அறிந்தால்தான் அதற்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்னைக்கு இந்த 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 வார் ஸ்ட்ராட்டஜி, யுத்தம் என்கிறதில் யுத்தத்தின் யுக்திகள், யுத்தத்தை குறித்ததான அந்த யுக்திகள், வழிமுறைகள், அவங்க திட்டமிடுகிறவைகள், இவைகள் ரொம்ப முக்கியம். இவைகளுக்கு எதிராளியினுடைய போக்குவரத்து, எதிராளியினுடைய திட்டம் தெரிஞ்சாதான் நமக்கு அவைகளை மேற்கொள்ள முடியும். அதனாலதான் நிறைய தேசங்கள் பார்த்தீங்கன்னா உளவு அமைப்புகளை வைத்திருக்கிறாங்க. இந்த உளவுத்துறை, அவங்க இந்த இன்டெலிஜென்ஸ் மூலமா அவங்க கொடுக்கிற செய்திகள் ரொம்ப முக்கியம். ஆயுதங்களை விட, இரு தரப்பிலும் அவர்களிடத்திலே பலனாய் இருக்கிற ஆயுதங்களை விட அவங்களுக்கு கிடைக்கிற உளவுத்துறை தகவல்கள் ரொம்ப முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே சாத்தானுடைய தந்திரங்கள் இன்னது, சத்துருடைய திட்டம் இன்னது என்பதை விளங்கிக் கொண்ட ஒரு ஜெயிக்கிற பரிசுத்தவான்களாய் நம்மை இந்த நாட்களில் விளங்க பண்ணுவாராக. நிறைய பேர் இந்த தந்திரம் தெரியாததினாலே சாத்தானுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். விதவிதமா. இன்னைக்கு கன்னிகள் என்பது விதவிதமா யோசித்து வைக்கப்படுகிறது. விலங்குகளை பிடிப்பதற்கு வித்தியாசமான முறைகளிலே அவைகளை எப்படி வஞ்சித்து ஏமாற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அதை போலவே சத்துரு இன்றைக்கு வித்தியாசமான கன்னிகளை விதைக்கிறான். வித்தியாசமான வழிமுறைகளில் அவர்களை பிடித்துக் கொள்ளும்படி, கவிழ்த்து போடும்படி. சிலவை வெளியரங்கமாய் அப்பட்டமாய் தெரிகிறது, சிலவை மறைவாகவே இருக்கிறது. எதுல விழுந்தோம், எதுல காயப்பட்டோம், ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, ஏன் இவ்வளவு அடி, எதுவுமே தெரியறதில்ல. எதுக்கு நடந்ததுன்னே தெரியல. ஆவிக்குரிய நன்மைகளை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எங்கே இழந்தோம் என்பது தெரியவில்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா இது சத்துருடைய தந்திரங்கள். பரிசுத்தவான்களை அட்டாக் பண்ணும்படியாய் சத்துரு எவ்வண்ணமாய் திட்டமிடுகிறான் என்பதை குறித்த ஒரு செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவதாக, சாத்தான் இன்றைக்கு மனிதர்களை வீழ்த்துவதற்கு, பரிசுத்தவான்களை விழத்தள்ளுவதற்கு பயன்படுத்துகிற டிவைசஸ்ல ஒன்று, அவன் பயன்படுத்துகிற கருவிகள்ல ஒன்று, உலகம் என்கிற முதல் ஒரு பிரதானமான சத்துரு, ஒரு முக்கியப்படுத்தப்பட்ட சத்துரு. இந்த உலகம் என்பதை குறித்து நீங்க வேதத்தில் மிக தெளிவாய் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த தெளிவா என்று சொன்னாலும் நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமான்றதுல பிரச்சனை இருக்கு.
எல்லாருக்கும் உலகம் 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 அப்படி சொன்னா புரியும், தெரியும். ஆனா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோமான்னா அது சந்தேகம்தான். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, மறுபடியும் உலகத்துக்குள்ள தானே மாட்டிக்கிடுறாங்க, மறுபடியும் சிக்கி கொடுக்கறத பாக்குறோமே. அப்ப தெளிவா தெரிஞ்சுதான்றது சந்தேகம் வருது இல்ல. உலகம்னு தெரிஞ்சா தெளிவடைஞ்ச பகுதியிலிருந்து வேறு பிரியணும், விலகி நிக்கணும். நான் உலகத்தான் அல்ல, ஆண்டவர் தெளிவா சொன்னார். நான் உலகத்தான் அல்ல போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்ல என்கிற சிந்தை எத்தனை சிந்தைகள் தெளிவா எழுதியிருக்கு. நான் இந்த உலகத்தாரை போலவே பேசுவதற்குரியவன் இல்லை, இந்த உலகத்தாரை போலவே சிந்திக்க, இந்த உலகத்தார் ஒரு காரியத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை போல ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர் இல்லை. எத்தனை பேருக்கு சிந்தை எழுதியிருக்கு? எத்தனை பேருக்கு சிந்தையில் எழுதியிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உலகத்தான் அல்ல. உலகம் போகிற போக்கில், உலகம் சிந்திக்கிற அந்த வழிமுறையில் நான் சிந்திக்க முடியாது. வேதத்தில் உலகம் என்று சொல்லுவது 3 முறையில், வித்தியாசமான முறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, நாம காண்கிற இந்த உலகம், நாம் காண்கிற இந்த உலகம், உலகம்னா இந்த கல்லும் மண்ணுமான இந்த எர்த், இந்த பிளானட் எர்த். இதையும் வசனம் 92 சங்கீதத்தில் வாசிக்க வேண்டாம், 92 சொல்லியிருக்கிறது மாதிரி இந்த உலகம், பூமியும் உலகமும் அப்படின்னு போட்டிருக்கும். அது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பொருளாகிய உலகம், இந்த லிட்ரல் வேர்ல்டு. அடுத்ததாக நீங்க வேதத்தில் கவனிப்பீங்கன்னு சொன்னா மனிதர்களாகிய உலகம். இந்த உலகம் முழுவதும், உலகமே அவன் பின்னால போகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு, மண்ணு, இந்த செங்கல், இங்க கடந்த இது செத்த எல்லாம் பின்னால போகுதுன்னு அர்த்தம் இல்ல, மனிதர்கள் பின்னால போறாங்கன்னு அர்த்தம். இந்த மனிதர்கள் உலகம், மனிதர்களாகிய உலகம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது என்ன உலகம்? மனிதர்களாகிய உலகம், மார்டல் வேர்ல்டு, மனிதர்களாகிய உலகம். இந்த மனிதர்களாகிய உலகத்தை நேசிச்சு தான் ஆண்டவர் இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த கல்லு மண்ணையும் நேசிச்சதெல்லாம் வரல, இந்த கல்லு மண்ணையும் நேசிச்சு வரல, நம்மளை தான் நேசிக்கிறார். மனிதர்களாகிய உலகம். மூன்றாவதாக ஒரு உலகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் நம்முடைய தியானத்துக்கு ரொம்ப முக்கியமானது, நம்முடைய தியானத்தின்படி அவசியமான புரிந்து கொள்ளுதல் உள்ள உலகம். இது மூன்றாவது உலகம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசியுங்களேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபச்சாரரே, உபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். தேவனுக்கு பகைஞனாகிறான். Want to be friend of world will be considered as enemy of God. அவன் தேவனுக்கு பகைஞனாய் கணிக்கப்படுகிறான். உலக சிநேகிதம் உடையவன். இது என்ன உலகம்? இது வஞ்சக உலகம், தீமை நிறைந்து கலந்திருக்கிற ஒரு கொடிய மனப்பக்குவம் உள்ள உலகம். தீமைக்கென்று பக்குவப்பட்ட உலகம். இந்த உலகத்தில் தீமை நிறைந்து கிடக்கிறது. என்ன போக்குகளில் எல்லாம் தீமை, பார்க்கிற பார்வையில் எல்லாம் தீமை. கவனிச்சீங்கன்னா எல்லாத்திலையும் போட்டி, பொறாமை, எரிச்சல்கள், பெருமை, எல்லாவற்றையும் விட பெருமை. நான் ஒரு பெருமை பற்றி வாசித்தேன்.
இருக்கிறது பாதி இல்லாதது பாதி காண்பித்து இந்த உலகத்துக்கு முன்னே என்ன செய்யணுமா? ஒரு 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 தோற்றத்தை காண்பித்து வாழ்கிற வாழ்க்கை. பெருமைக்கு ஒரு 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 பிரசங்கியார் இப்படி அடையாளம் சொல்லி இருக்கிறார். இருக்கிறவைகளை தூக்கி வச்சு உள்ளவைகளை சொல்றது மாத்திரம் இல்ல, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகள் போல. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் வேஷம், எல்லாம் வேஷம். பெரிய வீடு, பெரிய காரு, பயங்கர பந்தா, எல்லாம் லோன்ல, எல்லாம் லோன்ல. லோன் இல்லாம இன்னொருத்தன் சின்ன வீட்டில் இருக்கிறான், லோன் இல்லாம இன்னொருத்தன் 2 வீலர் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மதிப்பே கிடையாது இந்த உலகத்துல. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவனுக்கு மதிப்பே கிடையாது. எல்லாம் லோன்ல, ஆனா எல்லாம் பெருசு. அவனுக்கு பயங்கர மதிப்பு, பயங்கர மரியாதை. பெருமை. இந்த பெருமைக்காரங்களுக்கும் இந்த லோன்காரங்களுக்கும் ரொம்ப தொடர்பு. இவன் விரும்புறத இவன் நிறைவேற்றி கொடுக்கிறான். இவங்க 2 பேருக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப். இவன் என்ன நினைக்கிறான்? என்கிட்ட இருக்கிறதுக்குள்ள மதிச்சா பத்தாது உலகம், என்கிட்ட இல்லவே இல்லை ஆனாலும் என்னை மதிக்கணும், இல்லாததுக்கு என்னை மதிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெருமையும் மதிகேடும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த தீமை நிறைந்த உலகம், வேதம் ரொம்ப இல்லை பாஸ்டர் சரியா புரியலையே, சரியா விளக்கி சொல்லலையே. இல்லைங்க, ரொம்ப தெளிவா வேதாகமம் இதை டீட்டெயிலா விளக்கி இருக்குது. நீங்க வேதத்துல ஒரு பகுதியை திருப்புங்க, ரொம்ப தெளிவா, இதை விட தெளிவா சொல்றதுக்கு இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனத்துல இந்த உலகத்தின் அல்லது இந்த மேலிசியஸ் வேர்ல்டு, இந்த வஞ்சக உலகம், இந்த ஏமாற்று அல்லது தீமை செய்ய தயாராகி இருக்கிற உலகம், இந்த உலகத்துக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா மிக தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவ்வுலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவ்வுலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தெளிவா வசனம் சொல்லுது. இந்த மாய உலகத்தின் காரியங்கள் என்னவா இருக்குமா? 3 விஷயத்தில் விளக்குது. 1, மாம்சத்தின் இச்சை, the lust of flesh. அடுத்தது கண்களின் இச்சை, lust of eyes. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவை. இந்த மாய உலகத்தில், தீய உலகத்தில் இருந்து வருகிறவை. இவைகளை கருவிகளாய் சத்துரு எடுத்து பயன்படுத்துகிறார் பரிசுத்தவான்களுக்கு எதிராக. பெரிய அட்டாக்கே இதுதான். என்னை பொறுத்த வகையில எல்லாம் சாத்தான் வரும்போது, நான் சாத்தான் வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். ஜிப்போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எப்படிலாம் விரட்டணுமோ அதெல்லாம். சாத்தானே தெரியாத, எதிராளினே தெரியாத இந்த கண்களின் இச்சை வந்து நிற்கும். கண்களின் இச்சைனா கண்ணை வச்சா எடுக்கவே முடிய மாட்டேங்குது இல்ல. 2 விசில் அணைக்க வேண்டிய அடுப்ப 10-15 விசில் போய்கிட்டு இருக்குது. கண்ணும் அவுட்டு, காதும் அவுட்டு, எவ்ரிதிங் அவுட்டு. கண்ணை வச்சா நாளைக்கு பரீட்சை இருக்கின்றதே மறந்து போயிருது. கண்ணை வச்சா எந்த இடத்துல இருக்கோம், ஏது பண்றோம், பல்லு விளக்கணுமா, சாப்பிட்டோமா, குளிச்சோமா, தூங்க வேண்டியது தூங்கணுமா, எதுவுமே மறந்து போயிருது. கண்ணை இழுத்து வச்சிருக்குது கண்களின் இச்சை. நான் சொன்ன உடனே செல்போன் மட்டும்தான் உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயம் கண்ணை இழுத்து வச்சிருக்குது.
பார்க்க இன்பமா இருக்கிற எல்லாம், கண்களுக்கு இன்பமா இருக்கிற தோன்றுகிற எல்லாம். இன்றைக்கு தேவ பிள்ளை, ஒரு பரிசுத்தவான் தான் காண்கிறதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். உன் காட்சி உன்னை யார் என்று சொல்லுகிறது? உங்களுடைய காட்சி பரிசுத்தவானுக்குரிய காட்சி என்று சொல்லும்போது கண்டவுடன் நோ, இது நான் பார்க்கக்கூடியது அல்ல என்கிற உணர்வோடு இருப்பீங்கன்னா தப்புச்சிங்க, பிழைச்சுக்கிடும் பாதையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கண் உடனே சொல்லணும், உங்க பார்வை உடனே சொல்லணும். காணும் போது அலாம் அடிக்கணும், நோ, இது நீ பார்க்கக்கூடிய காட்சி இல்லை. நான் சொல்றது ஸ்கிரீன்ல கிடையாது, லேப்டாப்லயோ டிவிலையோ உங்களுடைய செல்போன் ஸ்கிரீன்லயோ, அதை சொல்லல நான். நீங்க வெளியே காண்கிறதிலுமே உள்ள காட்சி, எந்த காட்சி உங்களுக்குள் அலாம் அடிக்குதோ இது நீ காண வேண்டிய காட்சி இல்லை. நீங்க சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல, இன்பமா இருக்கு, தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு, தொடர்ந்து பார்த்து கொண்டே இரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறியாத, கண்ணுக்கு தெரியாத சத்துரு இன்னைக்கு பரிசுத்தவான்களை அடித்து விழத்தள்ளி கொண்டிருக்கிறார். கண்ணுக்கு இன்பமானதை ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம். 3:6 ஆதியாகமத்தில், கண்களின் வழியாக நுழைந்தது பாவம், கண்களின் வழியாக நுழைந்தது, பார்வைக்கு இன்பமாயிருந்ததாம். நான் நினைக்கிறேன் ஏதேன் தோட்டத்தில் ஃப்ரீக்வெண்டா கண்ணில் பட்டு கொண்டிருக்க வேண்டும், அடிக்கடி பார்க்கத்தக்கதா இருக்க வேண்டும். ஏதோ விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க நான் பேசுறதெல்லாம். சிலர் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. அவர் பாட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம் கத்துவாரு, நம்ம பாட்டுக்கு அசையாம, அது வேற அங்கே இங்கேயும் பார்த்துட்டா என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அசையாம நம்ம என்ன சொல்ற, நோட்ஸ் எடுத்துட்டு கடந்து வந்துடணும். இதுதான் இதுக்கு செய்ய வேண்டிய உச்சக்கட்ட ரியாக்ஷன் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு அது உத்தரவாதம் மிக்கதோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப முக்கிய உத்தரவாதம் மிக்கது இந்த செய்தி, டெலிவரிங் எ மெசேஜ். ஏன்னா என்னை பணித்திருக்கிற, கட்டளையிட்டு இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அதை நான் பக்காவா செஞ்சு முடிச்சனா. ஏன்னா இது நித்தியத்தை தீர்மானிக்கிற விஷயம். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நித்தியத்தின் வழியில ட்ராக்ல சரியா இருக்கிறீங்க, இல்ல சைட் லைன் அடிக்கிறீங்க. நித்தியத்துக்கு போறதுல சிரமங்கள் ஏற்படும், சிரமங்கள் உண்டாகும். கண்களின் இச்சை, அடுத்தது மாம்சத்தின், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அடுத்தது இந்த மனதும் மாமிசமும் விரும்புகிறது. அடுத்தது அந்த ஆர்டிக்கிள்ல போட்டிருந்துச்சு, இன்றைக்கு உணவு பழக்கங்கள், இன்றைக்கு உணவு பழக்கங்கள் மாம்சம் விரும்புகிறது. இதிலும் ஒரு இணைப்பு இருக்குது, அப்படி அண்டர்லைன் பண்றாங்க. நான் பேசுறதை விட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதை சாதாரணமா. ஆனால் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஊழியர் இதை குறித்து ரொம்ப தெளிவா அதை எழுதினார். அதை வாசித்த போது மறுபடி உணர்வடைந்தேன். இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வேட்கை நிறைந்த ஒரு 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 அந்த உண்ணுதல் என்பதிலே ஒரு வேட்கையை சத்துரு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கிறான், தூண்டி விட்டுருக்கிறான். நான் மொத்தத்துல நம்ம சாப்பாடை குறை சொல்லல, மொத்தத்துல உணவை குறை சொல்லல, அதுக்கு பின்னால இருக்கிற இந்த வேட்கை, தூண்டப்பட்ட வேட்கை, அதுதான் பிரச்சனை. அதை நீங்க இனம் கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றா இருக்கும். நான் சிம்பிளா ஒரு சொல்றேன். இதே 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுல ஒரு நான்வெஜ் அப்படின்னு சொன்னா எப்ப சாப்பிடுவாங்க? நான்வெஜ்னா எப்ப சாப்பிடுவாங்க?
இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? இல்ல, இன்னைக்கு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆஹா, வார வாரம்லாம் ஐயோ பெரிய பசுத்தவான்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு விதத்துல. அடுத்த கேள்வி, இந்த டேஸ்டுக்கு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குன்னே லேப் வச்சு உட்காந்து இதுக்குன்னே ஆராய்ச்சி பண்ணி இதுக்குன்னே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க போல. புதுசா கண்டுபிடிச்சு இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த தமிழ்நாடு என்ன பெறும், சவுத் தமிழ்நாடு என்ன பெறும்? புதுசா இந்த மதுரையில எம்பூட்ட புதுசா இறக்கிருக்காங்க, கண்டுபிடிச்சு இறக்குறாங்க. எதுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி பிசினஸோ அதோ இதோலாம் கிடையாது. மனிதனுடைய உள்ளான இருதயத்தில் ஒரு வேட்கை, ஒரு ட்ரிகர்டு எமோஷன்ஸ் ஒண்ணு உண்டாயிருக்குது. என்னன்னா, உண்பதில் உள்ள ஒரு வேட்கை, ட்ரிகர்டு எமோஷன். திருப்தியே படமாட்டேங்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு சாம்பார், ஒரு பொரியல், திருப்தியா இன்னைக்கு என்ன யோசித்து பார்த்தா எப்படி அந்த திருப்தி வந்துச்சு? ஆச்சரியமா இல்ல? ஏன்னா இன்னைக்கு இத்தனை வெரைட்டி இருந்தாலும் திருப்தி வர மாட்டேங்குது. வேற என்ன இருக்கு? அவர் என்ன சொல்றாரு? ஹோட்டல்காரர் சொல்றாரு, இந்த நான் இருக்கேன், இந்த சமையல்காரர் இருக்காரு, வேற என்ன, அடுப்படி ஜாமா, கிச்சன் ஜாமா இருக்கு, வேற என்ன இருந்ததெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இன்னும் வேற என்ன இருக்கு? இந்த வேட்கை, தூண்டப்பட்ட அந்த வேட்கை நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும். சமயக்காரங்களை இன்னைக்கு டென்ஷன் பண்ணி, இந்த செஃப்ஸ் எல்லாம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன கிச்சன்ல செய்யணுமோ அதையெல்லாம் இவரே சொல்லி அனுப்புறாரு. செஃப் என்ன செய்யறாங்க? இவர் இப்படி பொடியா தூவி, இப்படி செஞ்சு, அப்படி செஞ்சு. சார், நான் அத்தனை வருஷம் படிச்ச அந்த படிப்பை நீங்களே உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, வேற எதுவுமே தேவையில்லை. என் படிப்பு நீங்க சொன்னதே செஞ்ச. எப்படி செய்யணும், எதை செய்யணும், ஏன் செய்யணும், எல்லாத்தையும். ஏன்? அந்த தூண்டப்பட்ட வேட்கை திருப்தி அடைய மாட்டேங்குது. சொல்லுவாங்க, உணவை பொறுத்த வகையில திருப்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு திருப்தியா, எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆஹா, வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கானே, வித்தியாசமான ஒரு குடும்பமா இருக்கே, எல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி இது நல்லா இல்லை அப்படின்னு ஒன்று எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும். இந்த போக்கு, இந்த உலகத்தின் போக்கு மண்ணு மாதிரி போய் சாப்பிட்டுட்டு மண்ணு மாதிரி வந்தா அவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே பார்க்குறாங்க எல்லாத்தையும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் பேசுறது ஒருவேளை எனக்கு சரியா பேச தெரியாம இருக்கலாம். இந்த விஷயத்துல ரொம்ப அனுபவம் இல்லாதனால நிறைய பேச தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த வேட்கை, தூண்டப்பட்ட ஒரு வேட்கை, திருப்தி அடையாத ஒரு வேட்கை ஒன்று இருக்கு. பார்த்தீங்களா? வயிறு இவ்வளவுதான், இவ்வளவு தேவை, இவ்வளவு கலோரிஸ், இவ்வளவு சத்து, இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச அந்த காரியங்கள் வேணும், அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி நம்ம என்னென்னதையோ கிரைட்டீரியா வைக்கிறோம். டேஸ்ட் இது பண்றோம், காண இப்படி இருக்கணும்ன்றோம். சொல்ல பார்த்தீங்கன்னா, பார்க்க நல்லா இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்கு. சொல்றது கேட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இது பார்க்க நல்லா இல்லை, பார்க்க கூட நல்லா இருக்கணுமா, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கணுமா, அப்புறம் அதுக்கப்புறம் அது வேற எதுவும் பிரச்சனை பண்ணாம சரியா அது பண்ணணும். சிலது நல்லா டேஸ்டாலாம் இருந்துச்சு, ஆனா என்ன செய்யுது, கொஞ்சம் வைத்த இது பண்ணிடுச்சு.
எத்தனை கடந்து வர வேண்டி இருக்குது. ஒரு தூண்டப்பட்ட வேட்கை மாம்சத்தின் இச்சை, உணவு என்கிற விஷயத்துல. இத மாதிரி இந்த சரீரம் என்னெல்லாம் கேட்குதோ அதிலெல்லாம் கட்டுப்பாடற்ற இச்சை. இந்த சரீரம் கேட்கிற கட்டுப்பாடற்ற இச்சை சுகமா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும். எங்கனையோ ஒண்ணுல தூக்கம் வந்தா படுத்து சாஞ்சு தூங்கணும் இல்லை, இன்ன லெவல்ல தான் தூங்க முடியும். உங்களுக்கு அதற்கேற்ற வசதி வாய்ப்பு அந்த சூழல்ல நீங்க இருக்கிறீங்கன்னா ஓகே. ஆனா அந்த சூழல் இல்லாத நிலைமையிலேயே நம்முடைய திறனுக்கும் வசதிக்கும் மிஞ்சின ஒரு கம்ஃபர்ட்னஸ் உங்களுடைய சரீரம் எதிர்பார்க்குது. அட்லீஸ்ட் டு ஈவன் ஸ்லீப், ஒரு தூங்குவதற்கு கூட எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இதை போல சின்ன சின்ன கிரைட்டீரியாஸ் அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் கிடைக்கும். எல்லாத்திலுமே ஒரு தூண்டப்பட்ட ஒரு உணர்வு, ட்ரிகர்ட் இமோஷன். ஒரு நார்மல் தேவை என்பதை தாண்டி எல்லாத்திலுமே எனக்கு வாட்டர் பெட்ல தான் படுக்க முடியும், எனக்கு இப்படி இருந்தாதான், இந்த வெண்டிலேஷன் சிஸ்டத்துல, இந்த தூங்குறதுக்கு எதுக்கியா இன்டீரியரு இல்ல, இந்த இன்டீரியர் இது இந்த இதுல செட்டப்ல இருந்தா தான் எனக்கு தூக்கம். நீங்க முழிக்கிறத பார்த்தா நீங்களாம் கேட்டதில்லை போல, அப்படி ஆட்களை சந்திச்சதில்லை போல. போய்கிட்டே இருக்கும். இந்த சரீரம் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் கட்டுப்பாடற்ற தன்மை, கட்டுப்பாடற்ற தன்மை, ஜீவனத்தின் பெருமை. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, கடன்ல பங்களா, கடன்ல, இது எதுக்கு? டு ஷோ ஆஃப். நல்ல வார்த்தை தான், நல்ல வார்த்தை தான். தங்களுக்காகவே வாழ்றதில்லை இந்த பெருமைக்காரர்கள், தங்களுக்காகவே வாழ்றதில்லை. டு ஷோ ஆஃப், மற்றவர்களுக்கு காட்டுவதற்கே வாழ்வது, தங்களை செல்வந்தர்களாய் காட்டிக் கொள்ளுவதற்கு, தங்களை விலை உயர்ந்த பொருட்களை உடையவர்களாய் காட்டிக் கொள்வதற்கு, தங்களை கிளாஸ் பீப்புளா காட்டிக் கொள்வதற்கு. கிளாஸ் பீப்புள் கிடையாது, செல்வந்தர்கள் கிடையாது. ஆனா செல்வந்தர்களாய், நான் அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லும்போது சொல்லுவேன், ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் கூட நம்ம அனுபவிச்சிருக்க சுகத்தை அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியல. யோசித்து பாருங்களேன், ராஜா காலத்துல உண்மையிலே நம்ம சாப்பாடை, நம்ம இன்னைக்கு சாதாரணமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பாடை, சிக்கன் என்ன டேஸ்ட், இது சாப்பிட்டுருப்பாரா? நான் சொல்றேன் பிராய்லர் சிக்கன். ராஜா கொடுத்திருந்தா, நெடுஞ்செழிய பாண்டியனுக்கெல்லாம் கொடுத்திருந்தா, இது என்ன வெரைட்டி, எங்க இருந்தாலும் கொண்டு வா அப்படின்னு இருந்திருப்பாரு. அவருக்கெல்லாம் கொடுத்து வைக்காத நம்ம கொடுத்து வச்சிருக்கு. எம்பிட்டோ வித்தியாசமான உணவு பழக்கங்கள், இத்தனை வெரைட்டி. நாங்கள் ஒரு கடையில் போனால் 100 வெரைட்டி வைக்கிறாங்க, 100 வெரைட்டி. ராஜா சாப்பிட்டுருப்பாரா? 100 வெரைட்டி, 150 வெரைட்டி. சை, ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் அனுபவிச்சிடாத அளவுக்கு கூட உள்ள வாழ்க்கை இன்னைக்கு சாதாரண மனிதர்களாகிய நாம். அப்படி யோசித்து பார்த்தா, ராஜா இவ்வளவு ஸ்பீடு கார்ல போயிருப்பாரா? ஃபேன் கூட இருந்ததோ என்னமோ தெரியல, பெரிய விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அவரு ரதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், குறுக்கு வலிச்சிரும் 20 கிலோமீட்டர் போறதுக்குள்ள. சஸ்பென்ஷன்ஸ் இல்லை, இதெல்லாம் வேற எந்த இதுவும் இல்லை, பிரேக்கெல்லாம் கிடையாது, ஏர் பிரேக்கெல்லாம். ராஜா ரதத்துக்கு குறுக்க வந்துட்டா விழுந்ததுதான், பிரேக்கெல்லாம் அடிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு என்ன சஸ்பென்ஷன் உள்ள, என்ன வசதி போக்குவரத்துல போய்கிட்டு இருக்கோம். பத்தலை மனுஷனுக்கு, பத்தலை மனுஷனுக்கு காட்டணும் தான் யார். அதுல மிஞ்சின தான் யாருன்னு காட்டுறது ஒரு பக்கம், தனக்கு மிஞ்சின இல்லாததை காட்டுவது இயல்பா. நான் சொல்றது, ஐயோ பாஸ்டர் ரொம்ப பரிசுத்தவான், நம்மளுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நமக்கு நம்மளை பார்த்து தானே பேசுறாரு. இது எல்லாருக்கும் உள்ளது, எல்லாரும் மைண்ட்லயும் உள்ள விஷயம். அதைத்தான் பேசிட்டு இருக்கேன், அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். ஷோ ஆஃப், நம்மளை பெருசா காட்டிக்கிட்ட தான் நம்ம
அதுக்கு தான் நம்ம வார்த்தையை யூஸ் பண்றோம், அதுக்கு தான் நம்ம இது பண்றோம். லாங்குவேஜ் பாருங்களேன், வீட்டில் இருக்கும் போது பேசுற அந்த லாங்குவேஜ் அப்படியே மாறிடும். வீட்டை விட்டு செருப்பை போட்டு வெளியே எடுத்துட்டோம்னாலே அப்படியே வேற லாங்குவேஜ் ஆயிரும். முடிஞ்சா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் பேசுறது. சில இந்த இடத்துக்கு பொருளுக்கு தக்கன வெளியூர் போனா மட்டும், டூர் போனா மட்டும் இங்கிலீஷ் பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு சிரிப்பு வருது இனிமே பேச. ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வச்சுதான் இயேசு அட்டாக் பண்ண சாத்தான் வந்தான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை இதெல்லாம் இருந்துச்சு அதுல. சரிங்களா? இன்னைக்கு அதை நீங்க தியானம் பண்ணிக்கங்க, பார்த்துக்கங்க. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதெல்லாம் உலக ராஜ்யங்கள் எல்லாம் காண்பித்து, கண்ணு தேவையை, சரீரத்தின் தேவையை சந்திக்க கல்லுகள் அப்பங்களாகும்படி தாழ அங்க குதியும். நீர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டலாம். தேவதூதர்கள் வந்து அப்படி பாதம் கல்லு இடாதபடிக்கு அப்படியே பிடிச்சிட்டு போவாங்க. நீர் இந்த பிரசங்கம் பண்ணி, இந்த பாடுபட்டு, இவ்வளவு அற்புதங்களை செஞ்சு உம்மை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு முயற்சி, எல்லாரும் பார்க்க தேவாலய தூப்பறிகளிலிருந்து குதியும். தேவதூதர்கள் வந்து வசனத்தின்படி உம்மை காத்துக்கிடுவாங்க. அது இயேசுவுக்குமே தெரியும். தாங்கிடுவாங்க. தாங்கி இப்படி தரையில இறங்கின உடனேயே எல்லா யூத கிரௌடும் அப்படியே தலகுப்புற விழும். நீர் தான் எங்கள் மேசியா அப்படின்னு இந்த ஷார்ட்கட்டை சொல்றான் சாத்தான். நீர் யாருன்னு காட்டும். ஷோ யோர் செல்ஃப் இன் திஸ் வே. இந்த முறையில உம்மை காட்டும். பெருமை, இந்த ஜீவனத்தின் பெருமை என்கிற முறையில் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிற திறன்களை கூட காட்ட 1க்கு 2 தடவை கர்த்தர்ட்ட செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ஒரு இடத்துல காட்டணும், உங்களுடைய வரங்களை காட்டணும், உங்களுக்கு இருக்கிற கிருபைகள் வல்லமைகளை காட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர்ட்ட 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. கர்த்தர் சொன்னா செய்யுங்க, கர்த்தர் சொன்னா செய்யுங்க. இல்லாத பட்சத்தில் அனாவசியமான unnecessary demonstration of spiritual things will harm you. உங்களை இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு அப்படிதான் மதி இழந்து சிலர் தங்களுக்கு இருக்கிற வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்த வரங்களையும் தவறான இடங்களில் தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தி முடிவில் அழிந்தே போனார்கள். அவங்களுக்கு தெரியல, நான் இதை தானே செஞ்சேன், இருந்த வரத்தை தான் அது பண்ணேன். வரத்தை எதற்காக பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், கர்த்தர் சொன்னாரா என்பதை இல்லாம நிறைய செல்ஃப் ப்ரமோஷனுக்கு, செல்ஃப் மோட்டிவ்ஸ்க்கு, டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ்க்கு, வித்தியாசமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தி, சொந்த ஆதாயங்களுக்கு பயன்படுத்தி, சுய பிரபல்யத்துக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்தி சறுக்கி போய் ஒளிஞ்சு போனவங்க உண்டு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். இது ஒரு பயங்கர ஆவிக்குரிய வியாதி. இந்த பெருமை, இந்த உலகத்தின் சரக்குகளாகிய இவைகளை விட்டு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இவைகளை விட்டு விலகி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். யோசுவா 9:3-4. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய ரெட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து. சரி, இங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, கிபியோன் என்கிற ஒரு பட்டணத்தை சேர்ந்த மனிதர்கள் மாறு வேஷம் கட்டி வேற வேஷத்துல யோசுவாவிடத்தில் வந்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன இவங்க பீரலும் பத்தலுமான பைகள், பழைய வஸ்திரங்கள், பழைய துருத்திகள், அந்த தோல் பைகள், அதுல தண்ணி வச்சுக்கிட்டு
அப்பங்கள் எல்லாம் காஞ்சி பூசணம் பூத்தது மாதிரி உள்ள அப்பங்களை எடுத்துட்டு இவங்க என்ன ட்ரை பண்றாங்க, இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வர்ற ஆட்கள், எங்களோட நீங்க உடன்படிக்கை பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், எங்களை கொல்ல மாட்டோம்னு சொல்லணும், எங்களோட சண்டை போட மாட்டோம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, இந்த ஜனத்தின் குடிகள் யாரோடையும் உடன்படிக்கை பண்ண வேண்டாம், இதெல்லாம் தள்ளிட்டு இந்த இடத்தை தான் உனக்கு நான் தருவேன், அதனால அவங்களை யுத்தம் செய்து பிடிக்கணும், யுத்தம் செய்து பிடித்து அவங்களை கீழ்ப்பட்டவங்களா வச்சுக்கிடணும், அழிச்சிடணும், இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை தெரிஞ்ச ஒரு பட்டணத்து மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்களை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, கத்தியும் பட்டயமும் வீசி, ஈட்டியும் பட்டயத்தையும் வீசி நம்ம ஜெயிக்க வேண்டாம், இதுக்கு பதிலாக தந்திரமான யோசனை பண்ணி ஏமாத்தி ஜெயிச்சிரும். டிசப்ஷன், வஞ்சகம் என்கிற ஒரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்துவது. ஏமாற்று வேலையின் வழியாக சாத்தான் தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருப்பது, இது ஒரு ஆயுதம் சாத்தான் பயன்படுத்துவது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த வஞ்சகத்தினால் நிறைய வீழ்ந்து போகிறார்கள், வஞ்சகத்தினால் வீழ்ந்து போகிறார்கள். வேற மாதிரி உள்ளு ஒன்று வச்சுட்டு வெளியே வேற மாதிரி பேசுவாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தனி ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தப்பிச்சிங்க, அப்படி இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க. ஏன்னா வாயில இனிக்க இனிக்க அப்படி சுகர் அப்படி கொட்டும், இனிய சொற்கள். ஆமா, கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே சுகர் கூடிரும், அப்படி இனிக்க இனிக்க பேசுவாங்க. ஆனா உள்ளத்திலோ வேற உணர்வு, வேற உணர்வு. நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எனக்கு ஒரு பழக்கம். உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுறவங்கள எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருக்கும். சண்டை போட்டாங்கன்னா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்கள பற்றி. நான் அப்படி ஆட்களை நிறைய சந்தோஷப்பட்டுங்க. பரவாயில்ல, மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படியே வெளிப்படுத்துறாங்க. அந்த முறைச்சிட்டு போறதை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஓகே குட், நல்ல டைப்பு. உள்ள என்ன இருக்குதோ வெளிப்படுத்துறாங்க. ஆபத்து குறைவு அவங்களால, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களால ஆபத்து குறைவு. ஆனா உள்ள இருக்கிறத மறைச்சிட்டு முகத்திலும் வாயிலும் வார்த்தைகளிலும் ஒரு இனிமைய தடவி, அதான் ஆபத்து கூட. அந்த அட்டாக் தான் ஆபத்து கூட, அந்த அட்டாக் ஆபத்து கூட. சாத்தான், உங்களுக்கு இந்த தந்திரம் தெரியும்னா உங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியும். சாத்தானுக்கு உள்ள ஆயுதத்தில் ஒன்று வஞ்சகம், வேறு ஒரு ரூபமாய் காட்டுவது. இந்த கிபியோனியர் தூரத்திலிருந்து வருகிறவர்கள் போல நட தளர்ந்து இது பண்ணி தவங்கி என்ன ஆக்ட போட்டாங்களோ அம்பட்டு பேருக்கு அவார்டு கொடுக்கலாம். அவ்வளவு விவரமான யோசுவா ஏமாந்துட்டார். கிபியோனியர் ஏமாத்திட்டாங்க. அவங்களுடைய நடிப்பு அப்படிப்பட்டதா இருந்தது. இந்த வஞ்சகம் ரொம்ப. அப்போஸ்தலனாகிய பவுலும் விதிவிலக்குல நிறைய பேர் பரிசுத்தவான்கள் அப்படி மாட்டினாங்க. இந்த பேட் பீப்புள், தவறான மனிதர்கள், தீய மனிதர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டார். 2 தீமோத்தேயு வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். உங்க வாழ்க்கையில வெகு தீமை செய்தவங்க அப்படி இருக்காங்களா? நான் ஒரு நாள் இந்த தியானிச்சுட்டு இருக்கும்போது நான் அப்ப இருந்தே யோசித்தேன், நமக்கு யாரும் வெகு தீமை செய்தவங்க யாராவது அப்படி இருக்காங்களான்னு. எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. என் வாழ்க்கையை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு இது வரைக்கும் வெகு தீமை செஞ்சவங்க அப்படி யாரும் அவ்வளவு தோணல. அவங்க பாட்டுக்கு இருந்தாலே நம்ம வாழ்க்கை இந்த பாட்டுல இருந்திருக்கு, இந்த பாட்டுல இருந்திருக்கு. வெகு தீமை செஞ்சவங்க எல்லாம். ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், வெகு தீமை செய்தான். யார் இந்த அலெக்சாந்தர்? நீங்க கவனிச்சீங்கன்னா அவ்வளவு பெரிய பரிசுத்தவான், வெளிப்பாடுகளை பெற்றவர், ஒரு அப்போஸ்தல அதிகாரம் உடையவர். அவருடைய அந்த மனதில இருந்து வர்ற வேதனை பாருங்க. 2 தீமோத்தேயு அவருடைய இறுதி நாட்களில் எழுதுற நிருபம், அதிலேயே அவர் சொல்றாரு வெகு தீமை செய்தான்.
யார் இந்த அலெக்சாண்டர்? அலெக்சாண்டர் என்பதை குறித்து 2-3 கருத்துக்களை சொல்றாங்க. 1 தீமோத்தேயுல கூட ஒரு அலெக்சாண்டர் வரும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 20 வசனத்துல இவனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்கள், விசுவாசத்தை விட்டு வலிக்கு போயிட்டாங்க அப்படி சொல்லி அங்கே ஒரு அலெக்சாண்டர் பத்தி பேசுறாரு. ஆனா இதுக்கும் மேல இன்னொரு ஒரு அலெக்சாண்டர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் 33 வசனம். அப்போஸ்தலர் 19:33. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாண்டர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில், இது எங்க நடக்குது? எபேசுவில நடக்குது. எபேசுவில தியானாலே பெரியவள்னு சொல்லி அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? கோஷமிட்டு அப்போஸ்தலன் பவுலுக்கு விரோதமா அந்த தெமேத்திரியு என்கிற அந்த தட்டான் கிளப்பி விட்டு பயங்கர கலவரம் ஏற்படுத்திட்டாங்க. எபேசுவில் நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரம் நடந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அலெக்சாண்டர் என்பவனை முன்னேற்க தள்ளுகிறார்கள், அவன் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறான் என்று சொல்கிறார்கள். வேத பண்டிதர்கள் இந்த அலெக்சாண்டர் தான் அந்த கண்ணானாகிய அலெக்சாண்டர் என்று சொல்லி ஒரு சாரார் அதை கருதுகிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அதுக்கு தான் நான் இது பண்றேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 32 வசனத்துல, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன் அப்படின்னு எழுதுறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 32 வசனத்துல. அப்ப திரும்ப 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 அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவை சொல்றாரு, அங்க வெகு போராட்டம் என்று சொல்றார், துஷ்ட மனிதர்கள் இருந்தார்கள் சொல்றார். எபேசுவில தான் இந்த அலெக்சாண்டர், எபேசுவில தான் இந்த மக்கள் தட்டான் கிளப்பி விட்டதனால கிளம்பி விட்ட அந்த பெரிய கலவரம். அவர் வாழ்நாள் எல்லாம் அதை மறக்க முடியல. அவ்வளவு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நிறைய சொல்ல முடியல. இந்த அலெக்சாண்டர் என்ன கம்ப்ளைண்ட் அவன் மேல இருந்ததுன்னு. டைம் ஆயிடுச்சு. அவன் தன்னை உயர்த்தி பவுலுக்கு எதிராக நிறைய காரியங்களை செய்து இருக்கிறான். பவுலை போட்டி வைக்கிறான். பவுலை லக்கா வச்சு போட்டியா வை. பவுல் எங்க இருக்கிறவர்? அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு, அவருடைய வேத அறிவுக்கு இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது போட்டியாளர்கள். இன்னைக்கு வயசுக்கே மரியாதை கிடையாது. இன்னைக்கு போட்டி போடணும், அவ்வளவுதான். போட்டி போடணும், நீ பெரியவனா நான் பெரியவனா, அவ்வளவுதான். யாரையும் இன்றைக்கு நிலைமையில மனிதனுடைய இதயத்தில் என்ன இருக்கணும்? யாரையும் கனம் பண்ண தயாரா இல்லை, யாரையும் மதிக்க தயாரா இல்லை. மதிக்க தயாரா இல்லாத போது அப்புறம் என்ன அவங்க பட்ட பாடுகள், அவங்க கிறிஸ்துவுக்காக சகிச்ச தியாகங்கள், அவங்க ஊழியத்தின் நிமித்தம் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் எதையுமே கன்சிடர் பண்ண தயாரா இல்லை. எல்லாம் போட்டி, அவ்வளவுதான். போட்டின்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான். இந்த அலெக்சாண்டர் பயங்கரமா பவுலோட போட்டி போட்டு பயங்கர கடைசியில வெகு தீமை செய்தான் என்று சொல்ல வைத்து விட்டான். வெகு தீமை செய்தான் என்று. இப்படி மனிதர்களால வஞ்சகம் ஏற்படும், மறைந்திருக்கும். நல்லவர்கள் போல, நன்மையானதை பெறுகிறவர்கள் போல, நன்மையானதை செய்கிறவர்கள் போல உடன் இருக்கும். ஆனால் தயவு செய்து இந்த வஞ்சகங்களுக்கு தப்ப கவனமாயிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் நல்ல பகுத்தறிவு உணர்வை தருவாராக, பகுத்தறிகிற உணர்வை தருவாராக. தீமையை கண்டால் விலகி ஓட கவனமாயிருங்கள். போராடி போராடி உங்கள் பலனை தொலைக்காதீங்க, விலகிவிட பாருங்கள். வஞ்சகம் விழத் தள்ளிவிடும், முற்றிலும் கவிழ்த்துவிடும், முற்றிலும் கவிழ்த்துவிடும். வேதத்தில் நிறைய உதாரணங்களை சொல்லலாம், நான் கடந்து போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 44 வசனம் ஒரு வாசிங்களேன். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். கடைசியா சாத்தானுடைய இந்த செய்தியின்படி நிறைய தந்திரங்கள் இருக்கு. இந்த செய்தியின்படி நான் கடைசியா அதை சொல்லி முடிக்கிறேன். அழித்தல், டெஸ்ட்ராயிங். சாத்தான் அழிக்கிறதுக்கு என்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறான். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் ஜீவன் கொடுத்து வாழ வைக்கிறவர், சாத்தான் அழித்து கொலை செய்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அழித்து விடுதல் என்பது சாத்தானுடைய அந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமான, அதுதான் சரீர ஆரோக்கியத்தை அழிக்க பார்க்கிறான், குடும்ப சமாதானத்தை அழிக்க பார்க்கிறான், எவ்வளவோ நன்மைகளை அழிக்க பார்க்கிறான். அதுக்கு அவன் என்னென்னத்தையோ பயன்படுத்துறான். இன்னைக்கு சமூகத்தை பாருங்க, அழிவுக்கு நேரே நடத்த நிறைய தீமைகளை அவன் பயன்படுத்துறான். போதை வஸ்துக்களை பயன்படுத்துறான், சமூகத்தை அழிக்க, நற்குணங்களை அழிக்க. விபச்சார வேசித்தனம் என்கிற இம்மாரலிட்டியை பெருக்கி சமூகத்தை அழிக்கிறான், சீரழிக்கிறான். பைத்தியம் பிடிச்சவங்க போல மனிதர்கள் நடக்கிறத பார்க்கிறோம். சிறு குழந்தைகளை கூட அது ஒரு ஆவி, அசுத்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணணும். சமூகத்துக்குள்ள எப்படி எப்படி தீமைகள், இது மனிதர்களுக்குள்ள இருக்கிறது. மனுஷனுக்குள்ள தீமை செய்கிற சத்துரு இன்னைக்கு அழிக்கும்படியான திட்டங்களை நான் சொல்றேன். குறிப்பா இன்னைக்கு சமூக ரீதியான தீமைகள் என்பதுல குடும்பங்கள் லக்கு வைக்கப்படுகிறது. குடும்பங்கள் லக்கு வைக்கப்படுகிறது. நான் உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துகிறதின்படி சொல்றேன். உங்களை சுற்றி இருக்கிறவர்களிலேயே குடும்பங்களை அழிக்க திட்டமிட்டு செயல்படுகிறவர்களை கண்டுபிடிச்சுக்கோங்க. அது எவரா இருந்தாலும் சரி. ஆண்டவர் இன்றைக்கு கேர்ஃபுல்லா, கிருபையா என்ன செய்கிறார்? ஆண்டவர் குடும்பங்களை கட்டி எழுப்ப உதவி செய்கிறார். பல வருடங்கள் எனக்கு கர்த்தர் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது இதை தான் சொன்னாரு. லைக் அ பேர்டு டைலரிங் இட்ஸ் நெஸ்ட். அதனுடைய கூட்ட ஒரு பறவை கட்டி எழுப்புறது போல குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. 25 வருஷம் சொன்னாங்க திருமண நாள்னு. இன்னைக்கு இந்த குடும்பம் எப்படி இருக்குது? இந்த குடும்பம் எப்படி இருக்குது? 4 பேரா இருக்குது.
4 பேரா இருக்குது. இவங்களுடைய சூழ்நிலைகளை பாருங்க. ஒரு சாட்சி உள்ள, ஆவிக்குரிய தன்மையுள்ள அந்த காரியங்களை கட்டி எழுப்பி கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாடலா வச்சிருக்கிறார். ஊழியத்துல பங்கு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு மாடலை வச்சிருக்கிறார். 25 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் முடிக்கும் போது இப்படி இருந்ததா அந்த குடும்பம்? இல்லை. அந்த நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்தை 2 பேரும் சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த ஒரு கூட்டை கட்டுவது போல, ஒரு பறவை தன் கூட்டை கட்டுவது போல குடும்பம். இது தேவ திட்டமாகையால் தேவன் ஃபுல்லும் சப்ளை பண்றார், சப்போர்ட் பண்றார். ஒவ்வொரு குடும்பமும் அப்படிதான். அதனுடைய சமாதானம் ரொம்ப முக்கியம், அதனுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், அதில் இருக்கிற சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இது அப்படியே தற்காத்து அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த குடும்பத்தின் சமாதானத்துக்காக உழைக்கணும். ஒருத்தர் அழிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டா கஷ்டம். உள்ளிருந்தாலும் சரி, வெளியே இருந்தனாலும் சரி, எவரும் அழிக்க சம்மதிக்க கூடாது. இன்னைக்கு நான் இதை எதுக்காக நான் ஒரு மாடல் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு குடும்பங்கள் லக்கு வைக்கப்படுகிறது. சமூகத்திலும் அப்படிதான், திருச்சபைக்குள்ள அப்படிதான். தேவன் இணைத்த குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் இன்னைக்கு ஆட்களை ஏவி அனுப்புகிறான். தீமை செய்கிறது, குடும்பத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கிறது. நீங்க கவனிச்சு கேர்ஃபுல்லா எவரையும் அணுக ஒட்டாது கவனிக்கணும். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, இது நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருக்க கடவன், அவர்கள் இருவரும். இங்க மறந்துட்டீங்களா? கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இவங்க ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. அதனால வெளியிருந்து வருகிறதான ஈடுபாடுகளுக்கு கவனமா இருக்க வேண்டும். கட் பண்ணி விடணும். இல்ல, தேவன் திட்டம் பண்ணி கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற குடும்பத்துக்குள் பிரச்சனை இருக்கும். அதை அழிக்க ஒருவரையும் அனுமதிக்காதிருங்கள். சாத்தான் இன்னைக்கு அழிக்க மட்டும் தெரிஞ்சவன் அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எங்க பாருங்க, மதியினத்தினால சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மாமியார்கள், சாத்தானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மருமகள்கள், சாத்தானுக்கு அந்த அழிவின் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உறவு முறைகள் எங்கு பார்த்தாலும் பேப்பர் நியூஸ், சமூகத்துல பாருங்க. எல்லா மாமியாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லா மருமகளும் கெட்டவங்க கிடையாது. இந்த காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சாத்தானுடைய திட்டத்திற்கு அர்ப்பணித்து விடுகிறவர்கள் இந்த மதியினத்துக்கு போயிடுறாங்க. என்ன? அந்த குடும்பத்தை உடைக்க. குடும்பம் அவர்களுக்குரியது. கணவன் மனைவி என்றால் அந்த குடும்பம் அவர்கள் சமாதானமாய் கட்டி எழுப்ப அவர்களுக்குரிய ஒன்று. இதுல நுழைஞ்சி இதை உடைக்க, இதுல எந்த காரியத்தையும் செய்ய யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது. வேதம் கொடுக்கல. இதே போலதான் என்ன விஷயமானாலும் சரி, ஒரு நபருடைய வாழ்வில் பிரவேசித்து அழிக்க சாத்தானுக்கு திட்டம் பண்றான். ஊழியங்களுக்குள் பிரவேசித்து அழிக்க சாத்தான் திட்டம் பண்றான். இந்த அழிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்த அழிவுக்காகத்தான் சாத்தான் பல காரியங்களை செய்யறான். சாத்தான் அதுக்கு தான் மது பழக்கங்களைய இந்த பல்வேறு விஷயங்களை கொடுத்து சமூகத்தை அழிக்க, சீரழிக்க சாத்தான் ட்ரை பண்றான். புரிந்த சில மனிதர்கள் அவனுடைய திட்டங்களை விட்டு விலகி அதற்கு ஒத்துழைக்க கூடாது என்று எண்ணுகிறார்கள். இன்னைக்கு சமூகத்தை சீர்கெடுக்கிறதுல சினிமா ஒரு முக்கிய பங்கு. அவ்வளவு அசுத்தமும் அவ்வளவு தீமைகளும் பயங்கர சீர்கேடை அது உள்ள வச்சிருக்குது. இந்த சீர்கேடு கொஞ்சம் கொஞ்சமா புகுத்தப்படுது சமூகத்துக்குள்ள. அழிவுக்கேதுவான சீர்கேடு, ஆபாச எண்ணங்கள். எந்த நேரம் முழிச்சாலே, சில நேரம் பாருங்க, அந்த ஒரு இசையை கேட்டாலே அந்த ஆபாச உணர்வு அப்படியே தூண்டி விடப்படுது பார்க்காதவங்களுக்கே. ஏன்னா அது அந்த அசுத்த ஆவியில் நிறைஞ்ச மனுஷனாலதான் கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு.
அது இயற்றப்பட்டிருக்குது. பார்க்காதவங்களுக்கே, பார்த்திருக்கிற நீங்க அந்த காட்சியை யோசித்து பாருங்க. அந்த காட்சியை நீங்க பார்த்தவங்களா இருந்தா, எங்கெல்லாம் பஸ்ல போறீங்க, நான் ஏற்கனவே பார்த்த ஒரு இது, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஆபாச உணர்வு தூண்டப்படுதா? அந்த காட்சியெல்லாம் நம்ம கண்ணு முன்னால கொண்டு வரப்படுதா? அதன் பின்பு கண் ஃபுல்லா அந்த இச்சை நிறைந்த பார்வை. நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா உங்களால சரியா இந்த நான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கண்டுபிடிக்க முடியும் எவ்வளவு தாக்கம் அதற்குள்ள இருக்குன்னு. இது தவறு. உங்கள் மனம் அதிலிருந்து புதிதாக வேண்டும், உங்கள் மனம் விலக வேண்டும். அப்படின்னா தான் அந்த அசுத்த சிந்தையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. மற்றபடி பார்வைக்கு மற்றவங்க முன்னால நீங்க ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பக்தி, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எல்லாம் பேசிக்கிடுவீங்க. உங்களுடைய அந்த பழக்கத்தில் இப்பவும் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த இச்சை உணர்வு தான் தூண்டப்பட்டிருக்கும். அந்த இச்சை உணர்வு தான், அதே காட்சி தான் உங்களுக்குள்ள வந்துடும், இம்மீடியட்டா வந்துடும். அதனாலதான் வேற அருங்கன்னு சொல்றது. கம்ப்ளீட்டா வேற அருங்க தேவ பிள்ளை. பறந்து போகணும்னா ஏமாத்திக்கிடாதீங்க, உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிடாதீங்க, ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. நான் போயிருவேன்னு எல்லா சுத்தத்தையும் கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டு நான் அங்க பரலோகத்துக்கும் போயிருவேன், ஆளா பறந்து போயிருவேன்னா உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க தயவு செய்து ப்ளீஸ். இம்மைக்காக கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்போம்னா எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அர்த்தம் என்ன? ஏசுன்னு சொல்லி நான் அது பண்ணினேன், கடைசி இதுவும் கிடைக்கல அதுவும் கிடைக்கல. தெரிந்தெடுங்க ஒன்றை, சத்துரு கங்கணம் கட்டி கொண்டு எவனை விழுங்கலாமோ ஒன்று வகை தேடி திரிகிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். விழுங்கிருவான், கிடைச்சா விழுங்கிருவான். அப்படிப்பட்ட நிலைமையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இதுதான் வழி. உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள நாம் தியானிச்சதன்படி ஸ்தோத்திரம். சத்துரு முதல் ஆயுதம் உலகம் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான். இரண்டாவது வஞ்சகத்தை பயன்படுத்துறான். மூன்றாவது அழித்தல் என்கிற அந்த அழிவுக்குரிய காரியங்கள். நீங்க ரொம்ப காலம் கட்டி எடுத்து பிரயாசப்பட்டு பேணி பாதுகாத்து கொண்டு வந்த அநேக காரியங்களை ஒரே அட்டாக்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த யுத்தங்கள் நடக்கும்போது ஒரு சிட்டி முன்னும் பின்னும், அந்த அட்டாக்குக்கு முன்னும் அட்டாக்குக்கு பின்னும்னு போடுவாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு பெரிய பாடம் இருக்கு. இந்த நிலைமைக்கு கட்டி கொண்டு வர்றதுக்கு அந்த பட்டணத்தை கட்டி கொண்டு எத்தனை ஆண்டுகளாச்சு, எத்தனை ஆண்டுகளாயிருக்கும். ஆனா ஒரே குண்டு வீச்சுல தரமட்டமாயிருது, அலங்கோலமாயிருது. இனி அதே விதத்தில் அது புனரமைக்கப்பட வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள், எத்தனை லட்சம் டாலர்ஸ் செலவில். அந்த யோசித்து பாருங்க. சாத்தான் இப்படிதான் ஒரு அட்டாக்ல அழிச்சிட்டு போயிடுறான். ஆனால் நாமோ அதை கட்டி எழுப்புறதுக்கு அவ்வளவு கிருபையும் பிரயாசம் பட்டு. குடும்பங்களை ஃபர்ஸ்ட் காத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத சிந்தனை உள்ள நுழையாதபடி சிந்தையை, உங்களுடைய சிந்தையை கர்த்தர் காத்துக்கொள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு மூர்க்கமான எண்ணம் ஒண்ணு வருதுன்னா அதை உடனே அங்கேயே அடிச்சு நுகட்டுங்க. இதை நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள இது வரக்கூடாது. அதை உடனே சிந்தையை காக்கணும், குடும்பத்தை காக்கணும், திருச்சபையை காக்கணும், மொத்த தேவனுடைய ராஜ்யத்தை காக்கணும். காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்து கண்களை மூடுவோம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் நல்ல சுகத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் தியானித்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உணர்த்துவிக்கும்படியாய் நீர் உணர்த்தி தந்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, பக்திக்குரிய இந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே ஊழியக்காரனா எனக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக என்னுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் சத்துருடைய தந்திரங்களை அறிந்து அதற்கு ஆண்டவர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள, எங்களை கவனமாய் கட்டி எழுப்ப ஆண்டவர் உதவி செய்வீராக. கனம், துதி, மகிமை உமக்கே படைக்கிறோம் ஆண்டவரை. தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் தாமே எங்களுக்கு அன்பான யாவரையும் உடைய கரத்தில் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.